இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் வாங்க. சார், நான் இங்க காம்படிஷனுக்காக வந்திருக்கேன். இதுல கலந்துக்கிட்டு ஆகணும். என்னால இப்ப வர முடியாது சார். ஏமா என்ன விளையாடுறியா? என்கொயரி கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். வரலன்னா வழக்கட்டாயமா கூட்டு போக வேண்டியது இருக்கும். சரிங்க சார், எங்க அக்காவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்துடட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏமா அதெல்லாம் முடியாது, வந்து வண்டியில ஏறுமா. சார், என் மாமாக்கு ஒரு போன் வச்சு பண்ணிக்கிறேன் சார். ஏமா சொல்லிக்கிட்டே இருக்க, வந்து வண்டியில ஏறுமா. என்ன சரிங்க? சார், போன் போகல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க வந்துருவாங்க சார். ஏமா என்ன விளையாடுறியா? போலீஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆமா ஏமா வான்னு சொல்றல, கிளம்பு. சார் சார் என்ன சார்? சுவாதியை போலீஸ் விசாரிச்சு ஜீப்ல கூட்டு போறாங்க சார். நான் வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார். என்னங்க சொல்றீங்க? போலீஸ் எதுக்குங்க சுவாதியை கூட்டு போனாங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. நான் வந்து விசாரிக்கிறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க சார். ராஜா, எனக்கு பயமா இருக்கு. சுவாதி எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனோம்? அவ என்ன செஞ்சா எனக்கு ஒன்றும் புரியலையே. அநேகமா நீங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சுவாதியை எப்படியாவது சீக்கிரம் கூட்டு வந்துருங்க சார். போட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடும். கண்டிப்பா நான் கூட்டு வந்துடுறேன் சார். வா. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் நகையை கொண்டு வந்து கொடுத்து சார். சுவாதி எங்க சார்? அவளை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காரு. என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களா? அவ இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். அவளை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோம்? உங்க பொண்ண நானும் அப்பாவின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு திருட்டு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க சுவாதி கண்டிப்பா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டா. அவ வசதியான வீட்டு பொண்ணுங்க. உங்க நகையெல்லாம் திருடணும்னு அவளுக்கு அவசியமே இல்லை சார். அவளோட பேக்ல இருந்து தான் போலீஸ் நகையை எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் விசாரிக்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குல்ல? இருக்கு சார். அதை நீங்க செக் பண்ணீங்களா? இவங்க ரூமுக்கு சுவாதியை தவிர வேற யார் யார் போயிட்டு வந்தாங்கன்னு அதுல தெரிஞ்சிடும். ஆமா, எதுக்கும் செக் பண்றது நல்லதுதான். சிசிடிவியோட பேக்கப் ரூம் இங்க இருக்கு. வாங்க சார், காட்டுறேன். தம்பி சொல்லுங்க சார். பிரதர், வந்து ரூம் நம்பர் 103ல காலையில இருந்து இப்போ வரைக்கும் யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு செக் பண்ணணும். ஃபுட்டேஜ் காட்டுங்க. பாத்தீங்களா? சுவாதி பின்னாடி இந்த ரூம் பாய் தான் போயிருக்காரு. இதையே அவர் பண்ணிருக்க கூடாது. என்ன சார் கற்பனையில எதை சொல்றீங்க? கற்பனை எல்லாம் இல்லைங்க, இதான் நடந்திருக்கணும். ரூம் பாய் உள்ள போய் தான் அவங்க நகையை எடுத்து சுவாதி பேக்ல போட்டிருக்கணும். சார், அவன் போட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? அது அவங்கிட்ட தான் சார் கேட்கணும். வாங்க. டேய், மரியாதையை உண்மையை சொல்லிடு. நீ தானே நகையை எடுத்து சுவாதி பேக்ல போட்ட? சார், என்ன சார் என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? சார், நான் எந்த நகையும் பார்க்கல. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது சார். டேய், நீ தான் சுவாதி போனதுக்கு அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிருக்க. சார், காபி கொடுக்க தான் சார் ரூமுக்கு போனேன். மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உங்க பொண்ணு திருடுனதை மறைக்க என் மேல பழி போடுறீங்களா சார்? மரியாதையை உண்மையை சொல்லிடு. நீ தான் அந்த நகையை எடுத்து அவ பேக்ல போட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்றா. சார், அதான் சொல்றேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். ரூம் பாய் அடிச்சு உதைச்சு மிரட்டி ஒத்துக்க வைக்க பாக்குறீங்களா? சார், அவன் தான் தப்பு செஞ்சிருக்கான். அதுக்காக தான் அடிச்சேன். டேய், சொல்றா, நீ தானே எடுத்து வச்ச? சார், இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், நான் எதுவும் செய்யல சார். டேய், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் நான் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க, அவங்க உன்னை விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். மரியாதை இங்கே உண்மையை சொல்லிடு. அடியாது உனக்கு கம்மியா விழும்.
சார் 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 அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார். சார் நான் வேணும்னா உண்மையை சொல்லிடுறேன் சார். ஏய் டேய் சொல்லு. சார் இதை நானா செய்யல சார். இந்த மேனேஜர் சொல்லிதான் சார் செஞ்சேன். மேனேஜர் செய்ய சொன்னாரா? ஆமா சார். இந்த ஆள் சொல்லிதான் அந்த லேடியோட நகை எடுத்து அந்த பொண்ணோட பேக்ல போட்டேன் சார். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். சார் நீங்க சொல்லிதான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்றான். சார் நான் எதுவும் சொல்ல சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவன் வேணும்னே போய் சொல்றான் சார். சார் நீங்க செய்ய சொல்லிட்டு இப்ப என்ன சார் மாத்தி சொல்றீங்க? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். எல்லாம் மேனேஜர் சொல்லிதான் சார் செஞ்சேன் நானு. சார் இப்ப என்னமோ இவர் போய் சொல்றாரு சார். பாத்தீங்களா மேடம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தப்பை செஞ்சிருக்காங்க. பழிய தூக்கி சுவாதி மேல போட்டிருக்காங்க. சாரி சார், இது தெரியாம நான் உங்க பொண்ணு மேல சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல மேடம், நீங்க எங்க கூட வந்து இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிருங்க. இங்க நடந்த எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா வந்து எல்லா உண்மையும் சொல்றேன் சார். அதோட கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏங்க நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். குழந்தைய பாத்துக்கோங்க. ஓகே. ஸ்வாதி ஸ்வாதி அழாத ஸ்வாதி. அதான் நாங்க வந்துட்டோம்ல. இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. சார் இந்த நகை திருட்டுக்கும் சுவாதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லா வேலையும் செஞ்சது இந்த மேனேஜரும் ரூம் பாயும் தான். பழிய தூக்கி சுவாதி மேல போட்டிருக்காங்க சார். ஆமா சார், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். பாவம் அந்த பொண்ணுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் இதெல்லாம் நீ தான் செஞ்சியா? சார் நானா எதுவும் செய்யல சார். இந்த மேனேஜர் சொல்லிதான் சார் இதெல்லாம் செஞ்சேன். சார் இவர் தான் அந்த மேடத்தோட நகையை எடுத்து அந்த பொண்ணு பேக்ல போட சொன்னார் சார். சார் மேனேஜரோட மேலதிகாரிகள்னால இவர் சொன்னதை என்னால தட்ட முடியல சார். அதனால தான் சார் செஞ்சேன். ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். யோ என்னையா இது இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு வச்சிருக்க? இல்லாத போய் நீயே செஞ்சுட்டு யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி நானும் ஒரு அப்பாவி சின்ன பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தேன் பாரு. உன்னையெல்லாம் உள்ள தள்ளி முட்டி அடிக்கணுமே நல்லா. சார் சாரி சார், எங்களுக்கு வந்த புகாரை வச்சுதான் இந்த பொண்ணை நாங்க விசாரிக்க கூட்டு வந்தோம். இது ஜோடிச்ச கேஸ்ன்னு இப்பதானே புரியுது. இந்த மேனேஜர் இருக்கான் பாரு, இவனை நம்பி தப்பு செய்ய பார்த்தேன் சார் நானு. நல்ல வேலை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வந்தது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை சார். இந்த பொண்ணை நீங்க தாராளமா கூட்டு போலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.